ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கான ரெசிபி என்னென்னா உளுந்தங்கஞ்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கோ டீனேஜர்ஸில் இருக்க பசங்களுக்கோ ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்ததுக்கப்புறமா நம்ம பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட கேஹெச் கியூட்டிஸ் சேனல் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாமா? 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் 1/4 கப் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு 2, 3, 4, 5 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். நல்லா ஊறட்டும். அப்போ தான் மாவு நமக்கு நல்லா பொல பொலன்னு வரும். அதுக்கு தான் ஒரு 3 மணி நேரம் ஊற வைக்கிறது. இப்போ நல்லா பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிற போகிறேன். அது மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டுருக்கேன். இப்போ இதில் நமக்கு மொத்தமே தேவை. இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி தான் தேவைப்படும். நம்ம எந்த கப்பில் விழுந்துட்டோமோ அதே கப்பில் அளவில் 3 கப் அளவு தண்ணி தான் நமக்கு தேவைப்படும். நான் மிக்ஸி ஜாரில் இப்போ அரைக்கும்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தான் நான் அதில் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்க்கும்போது 3 கப் அளவு தண்ணி கலந்து நல்லா அந்த உளுந்து அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, நல்லா தின் பேஸ்ட்டாக அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி கலந்து இதில் இந்த ஹெவி பாட்டம் உள்ள பாத்திரத்தில் ஊற்றிருங்க. நான் குக்கர் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன அடிகனமான பாத்திரம் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வச்சு கிளறும் போது நமக்கு அடிப்பிடிக்காது. இதில் ஒரு துளி அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெல்லம் எவ்வளோ எடுத்துக்கிறேன்னா நான் அதில் பார்த்திங்கன்னா 3/4 கப் அளவு. நீங்கள் இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பசங்க 1 கப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 3/4 கப்பே போதுமான அளவு. நான் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இதில் நான் கல் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் அப்படியே சேர்த்துட்டேன். உங்களுக்கு எதுவும் அதில் தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் ஊற்றி இது பண்ணுங்கள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சில பசங்க ஏலக்காய் தூள் சேர்த்தா சாப்பிட மாட்டாங்க. வேணும்னா போடுங்க, இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இதை கலந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வைங்க. இது நமக்கு ஒரு கரெக்டான அந்த பதம் வர்றது எப்படின்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் எடுக்கும். அந்த உளுந்து வாசனையும் ஓரளவுக்கு ரொம்ப பச்சை வாசனை இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல வாசனை வர்றது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் மாற்றி பண்ணுங்கள். இப்போ நான் பக்கத்துலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா, அந்த கப்பு, இந்த 1 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து இதை நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அந்த கஞ்சி இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அதில் இந்த தேங்காயை ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி திக்கு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ரெடி ஆயிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை மேலே நெய் ஊற்றி நீங்கள் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லது உடலுக்கு. எலும்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான உணவு. நீங்கள் இதை கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.